அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து 7ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்திலிருந்து இயல் 5 வாழ்விக்கும் கல்வி இதிலிருந்து முக்கியமான வினாவிடைகள் வந்து பார்க்கலாம். முதல் கேள்வி, உலகில் அழியா செல்வம் எது? கல்வி செல்வம். கல்வி கற்பதற்கு டேஷ் இல்லை, கால எல்லை இல்லை. மகாத்மா காந்தியடிகளின் தாயார் பெயர் என்ன? புத்திலிபாய். தந்தை பெயர் வந்து கரம்சந்த் உத்தம்சந்த் காந்தி. அவர் பிறந்த நாள், காந்தி பிறந்த நாள் வந்து அக்டோபர் 2 1869. அதாவது பார்த்திங்கன்னா பிறந்த இடம் வந்து குஜராத் மாநிலத்தில் போர்பந்தர் என்னும் இடத்துல வந்து பிறந்தார். இறப்பு பார்த்திங்கன்னா வந்து 1948 ஜனவரி 30. இது மகாத்மா காந்தி பிறந்த தினமான அக்டோபர் 2 வந்து பார்த்திங்கன்னா வந்து காந்தி ஜெயந்தியாக கொண்டாடப்படுது. அதேமாரி அவர் மறைந்த ஜனவரி 30ஆம் தேதி வந்து தியாகிகள் தினமாக வந்து அனுசரிக்கப்படுது. அடுத்தது கேள்வி, உலகில் மிகவும் அருமையானது எது? காலம். காலமும் நேரமும் போனால் வந்து வராது. காலமறிதல், அதாவது காலத்தின் அருமையை திருவள்ளுவர் எந்த அதிகாரத்தில் விளக்கியுள்ளார்? காலமறிதல் என்னும் அதிகாரத்தில் விளக்கியுள்ளார். இது வந்து பொருட்பாலில் வரும் காலமறிதல் வந்து. அடுத்தது, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று கூறியவர் யார்? திருவள்ளுவர் வந்து இவ்வாறு கூறியுள்ளார். இந்த குறளுடைய விளக்கம் என்னென்னு பார்க்கலாம். அதாவது வந்து ஒருவனுக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து கல்வி. கல்வி தவிர மற்ற பொருள்கள் எல்லாம் வந்து செல்வம் அல்ல, கல்வி மட்டும்தான் வந்து சிறந்த செல்வம்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த குறள் வந்து குறள் எண் வந்து 400வது குறள். அதிகாரம் வந்து கல்வி என்னும் அதிகாரத்தில் வந்து அந்த குறள் அமைந்துள்ளது. அடுத்த கேள்வி, டேஷ் ஓர் ஒளிவிளக்கு, கல்வி ஓர் ஒளிவிளக்கு. டேஷ் இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு, கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு. டேஷ் இல்லாத குடும்பத்தை யாரும் மதிக்க மாட்டார்கள், கல்வி இல்லாத குடும்பத்தை யாரும் மதிக்க மாட்டார்கள். கல்வி அறிவு இல்லாதவர்களை இவரை போல் குறை கூறியவர் வேறு யாரும் இல்லை. யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் போல் குறை கூறியவர் வந்து வேறு யாரும் கிடையாது. கல்வி அறிவு இல்லாதவனை விலங்கு என்று கூறியவர் யார்? திருவள்ளுவர். அதாவது விலங்கோடு மக்கள் அணையர், இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் என்று கல்வி அறிவு இல்லாதவனை விலங்கு என்று கூறியிருக்கிறார் திருவள்ளுவர் வந்து இந்த குறளில் வந்து. இந்த குறள் பார்த்திங்கன்னா வந்து குறள் 410வது குறள். அதிகாரம் வந்து கல்லாமை, பால் வந்து பொருட்பால், இயல் வந்து அரசியல். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே என்ன வேற்றுமை இருக்குதோ அதே அளவு வேற்றுமை வந்து அறிவு நூல்களை படித்தவர்களுக்கும் அந்த நூல்களை படிக்காதவர்களுக்கும் இடையே உண்டு. அதுதான் வந்து இந்த குறளினுடைய விளக்கம். அடுத்த கேள்வி, நன்றின்பால் உய்ப்பது அறிவு, இப்பாடல் வரி உணர்த்தும் பொருள் என்ன? அதாவது மனம் போகும் வழியெல்லாம் போக மனம் வந்து அது போகிற வழியெல்லாம் போக விடாமல் தீய வழிகளை தள்ளிவிட்டு நல்வழியை வந்து தேர்வு செய்வது தான் வந்து அறிவுடைமை. அதுதான் வந்து இந்த நன்றின்பால் உய்ப்பது அறிவு வந்து உணர்த்து. இந்த குறள் பார்த்திங்கன்னா வந்து சென்ற இடத்தால் செலவிடா தீதுரியை நன்றின்பால் உய்ப்பதறிவு. இதுதான் வந்து இந்த விளக்கம், குறளினுடைய விளக்கம். மனம் வந்து அது போகும் வழியெல்லாம் போக விடாமல் தீய வழிகளை தள்ளிவிட்டு நல்வழியை தேர்வு செய்வது அறிவுடைமை. இந்த குறள் பார்த்தீங்கன்னா 422வது குறள். பால் வந்து பொருட்பால். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நல்ல செயலை மனிதன் தானாக செய்ய வேண்டும். நல்ல செயலை வந்து மனிதன் தானாக செய்யணும். இன்னொருவர் வந்து சொல்ல வேண்டும் என்று இன்னொருவர் வந்து இந்த நல்ல காரியத்தை வந்து சொல்லணும் அப்படின்னு யாரும் வந்து காத்திருக்க கூடாது. அந்த குறள் வந்து 422வது குறள். பால் பொருட்பால், இயல் வந்து அரசியல், அதிகாரம் வந்து அறிவுடைமை. அடுத்தது, இளம்பிள்ளைகளை நல்ல குடிமக்களாக உருவாக்குபவர் யார்? ஆசிரியர்கள். நமது எதிர்காலத்தை உருவாக்குவது எது? பள்ளி. அடுத்து 15வது கேள்வி, பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் யார்? பாரதியார். பள்ளி தளம் அனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் போட்டுவோம் என்று பாடியவர் வந்து பாரதியார். குழந்தைகளின் எதிர்காலம் எங்கு நிர்ணயிக்கப்படுகிறது? கல்விக்கூடம். அடுத்த கேள்வி, கொடுக்க கொடுக்க வளருவது எது? கல்வி. கல்வி வந்து கொடுக்க கொடுக்க வந்து
வளரும். அடுத்தது வந்து கொடுக்க கொடுக்க குறைவது எது? பணம். திருவள்ளுவர் தன் வாழ்நாளில் எத்தனை நூல்கள் வந்து எழுதியுள்ளார்? ஒரே ஒரு நூல் தான் எழுதியிருக்கிறாரு, அது வந்து திருக்குறள். அடுத்த கேள்வி, கற்க கசடர கற்பவை என்று கூறியவர் யார்? திருவள்ளுவர். அதாவது எந்த குறள்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக இந்த குறளை கூறி என்ன இந்த குறளுடைய விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கல்வி கற்பதற்கு நல்ல நூல்களை வந்து குற்றமற கற்க வேண்டும். அவ்வாறு கற்ற பிறகு அந்த கற்ற கல்விக்கு தக்கவாறு நாம் வந்து அந்த நெறியில் வந்து நிற்க வேண்டும். இதுதான் இந்த குறளினுடைய விளக்கம். இந்த குறள் வந்து 391வது குறள். பால் பொருள் பால் இயல் வந்து அரசியல். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து அதிகாரம் வந்து இந்த அதிகாரம் பார்த்திங்கன்னா வந்து கல்வியின் அதிகாரத்தில் அந்த குறள் இருக்குது. அடுத்த கேள்வி, திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் யார்? திருக்குறளார் வி. முனிசாமி. நகைச்சுவை ததும்பும் தமது பேச்சால் மக்களை கவர்ந்தவர் யார்? வி. முனிசாமி. அடுத்த கேள்வி, வி. முனிசாமியின் பெரும்புகழ் பெற்ற நூல் எது? உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம். இதுதான் வந்து அவருடைய பெரும்புகழ் பெற்ற நூல். வி. முனிசாமி எழுதிய நூல்கள் யாவை? வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை. இதுதான் வந்து வி. முனிசாமி எழுதிய நூல்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா சிந்தனை களஞ்சியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? வி. முனிசாமி.